எல்லாருக்கும் வணக்கம். அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜெய்சங்கர், ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம் என்றால் அது ஒரு ஜோதி. ஜோதி இருக்கிற இடம் தான் ஜோதிடம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். முதல்ல கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு உடலுக்கு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம். ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்னு வந்துருச்சுன்னா நேராக கடவுள்கிட்ட போவாங்க. கடவுள்கிட்ட மாறி மாறி கூப்பிட்டுட்டு வேண்டுதலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் நிறைவேறவில்லை. எப்படி என்றால் யாரை நாடி வர்றாங்கன்னா ஜோதிடத்தை நாடி வர்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஜோதிடம் என்பது ஒரு ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அவர் அனுபவிக்க போகிற கர்ம விடைகளை தீர்மானிக்கிற இடம் தான் அந்த ஜோதிடம். ஸோ நீங்கள் வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஜோதிடத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தருக்கு தலைவிதிங்கிறது நமக்கு இந்த ராசி கட்டம் தான். இந்த ராசிகளை முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இந்த ஜோதிடத்தில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் இந்த 27 நட்சத்திரங்கள் வழியாக பயணம் செய்கிறப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய கர்ம வினைகளை தான் நமக்கு இந்த ஜோசியம் நமக்கு சொல்லுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு இந்த 9 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா, சூரியன் 1, 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன், 5 குரு, 6 சுக்கிரன், 7 சனி, 8 ராகு, 9 கேது. இந்த 9 கிரகங்கள் தான் 9 கிரகங்கள். அடுத்து 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள்னு எடுத்தோம்னா உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அடுத்து திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 27 நட்சத்திரங்கள். இவங்க தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. இது போக உங்களுக்கு 12 ராசிகள் மூலமாக தான் இந்த கிரகங்கள் எல்லாமே பயணிக்குது. 12 ராசிகள், ராசி வீடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசி கட்டங்கள் மூலமாகவும் 27 நட்சத்திரங்கள் மூலமாகவும் இந்த 9 கிரகங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நம்ம வாழ்க்கையில் சந்திரனுடைய ஓட்டத்தை பொறுத்து தசாபுத்தி என்ற தலைமைகளில் ஒவ்வொரு கிரகங்களும் தசாபுத்தி நடத்தும். மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுக்கு ஜோதிடம் மிக மிக ரொம்ப அவசியமானது. அதனால் அவ்வப்போது உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுறப்பெல்லாம் நீங்கள் ஜோதிடரை நாடி நீங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜோசியருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு விளக்க சொல்வார். அதனால் நீங்கள் நல்ல முறையில் ஜோதிடத்தை நிறையா நீங்கள் ஜோதிடருக்கு நிறைய உங்களுடைய சிரமங்கள்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடரை நாடி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய்சங்கர், அண்ணாமலையார் ஜோதிட நிலையம். வணக்கம்.